ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா மணி சேவிங்ஸ், கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ் தான் நம்மளோட சேனலில் வந்துட்டு நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸ் கண்டினியூவாக போட முடியலை. இனிமேலாவது நான் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வரும் உங்களுக்கும். நான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு ஜூன் மந்த் சேவிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்துட்டு எப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் எப்படி சிஸ்டர் தங்கமயில எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க, இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு என்ன கேட்டீங்க அப்படின்னா, கோல்டு நம்ம எடுக்க போகும்போது என்ன ரேட் வருதோ அந்த ரேட் எடுப்பீங்களா, இல்லை ஆவரேஜ் ரேட்டுன்னு அதில் இருக்குமே அந்த ரேட் எடுப்பாங்களா, அன்னைக்குள்ள ரேட் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருந்துச்சு. நான் அந்த கமெண்ட்க்குமே கீழே ரிப்ளை கொடுத்துருக்கேன். சரி, அதை ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின் வந்துட்டே இருக்குது, சரி அதுக்கு ஃபுல்லாக ஒரு வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். எப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு அந்த தங்கமயில டிஜிகோல்டு ஆப் ஓப்பன் பண்ணும் போது அதில் நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம எம்பிஐஎன் ஒரு நம்பர் கேட்கலைங்க, அந்த நம்பர் கொடுத்து உள்ளே போன உடனேயுமே அதில் வந்துட்டு நம்ம முன்னாடி ஒரு பேஜ் வரும்ல, அந்த இதில் வந்துட்டு ஆவரேஜ் ரேட்டுன்னு இருக்கும். நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண டேட்டு, அப்புறம் எக்ஸ்பைரி ஆன டேட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜில் நமக்கு தெரியும் அந்த ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம போடும்போது அன்னைக்கான கோல்டு ரேட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேட்கே நம்ம கோல்டு வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போது நான் வாங்கும் போது 6700 இருந்தது. அது நான் ரொம்ப இதெல்லாம் வாங்கலை. இப்போ தானேங்க கோல்டு இந்த ஜனவரி மந்த்துக்கு மேலே தான் கோல்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் வந்துட்டு இது பண்ணது எப்போனா போன வருஷம் 2024 மேலேயோ இதுலேயோ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு இந்த ரேட்டு தான் இருந்தது, 6700 அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. நான் அப்போ போட்டு நான் இது பண்ணனால இப்போ நான் வாங்கும் போது என்னோட ஆவரேஜ் ரேட் வந்துட்டு 6700 எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நான் அந்த ரேட்டில் இருந்து தான், அதாவது நான் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணியிருந்தது 10100 தான். அதில் 200 கட்டியிருந்தேன், 10200 கட்டியிருந்தேன். அப்புறம் அவங்க வந்துட்டு அதை என்ன எப்படி சொன்னாங்க, அதில் எவ்வளோ நான் கிராமாக சேர்த்துருந்தேன் அப்படின்னா 1.501 கிராம், அதாவது 1.5 கிராம் பக்கம் நான் சேர்த்துருந்தேன். சரி, அப்போ கூட இன்னும் ஒரு 1/2 கிராம் நம்ம வாங்கிட்டா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் நான் வந்துட்டு இன்னும் ஒரு 1/2 கிராம் வாங்கினா எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லும் போது அவங்க ஒரு 4700 பக்கம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருந்தது. கட்டி நான் வந்துட்டு 2 கிராமாக வாங்கியிருந்தேன். அந்த வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு கடைசியாக ஃபுல்லாக போட்டிருப்பேன். சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட இதில் வந்துட்டு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். நான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு தான். நம்ம ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், அதில் ஏதாவது பொருள் வாங்குகிறோம், அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு குட்டி இப்போ ஒரு 100 ரூபாய் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, அது நம்ம வாங்குகிற அமௌண்ட்டை ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா மீதி அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம்னா அது சேவில் இருக்கும். இல்லை நம்ம வேறு ஏதாவது வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த 100 ரூபாயில் நீங்கள் மீதி இருக்கிற அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தையே காலி ஆயிரும். அதுவும் சண்டேலாம் எப்படி தான் காலி ஆகுதுன்னு தெரியாது. கடைக்கு எடுத்துகிட்டு போனால் 500 ரூபாய் எடுத்துகிட்டு போனாலும் 500 ரூபாயே காலி ஆயிரும். அதனால் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது தான். இப்போ எப்படின்னா, ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, ஒரு 30 ரூபா வாங்குறோம் அப்படின்னா மீதி ஒரு 50 ருபீஸ் உள்ளே போட்டுட்டு 20 ருபீஸை கூட நம்ம ஏதாவது வாங்குறதுக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணேன். அப்படி தான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி சேவ் பண்ணி தான் இவ்வளோ அமௌண்ட் நான் சேவ் பண்ணினேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோக்கான ரிப்ளை தான் இது. அப்புறம் வந்துட்டு நான் அந்த உண்டியல் வந்துட்டு நான் உடைச்சிட்டேன்னு சொல்லியிருப்பேன். அந்த உண்டியல் உடைச்சி தான் அதில் வந்துட்டு ஒரு 25,000 பக்கம் இருந்துச்சு, எடுத்திருந்தேன். அந்த உண்டியல் முடிஞ்சதுக்கப்புறம், அதை உடைச்சதுக்கப்புறம் நான் இந்த உண்டியல் வந்துட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தா தெரியுமான்னு தெரியல, ஒரு கால்வாசி இங்கே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இவ்வளோ தூரம் சேவ் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் அது கண்டினியூவாக அதில் ஃபுல்லாக இந்த இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த வெளிச்சத்தில் தெரியுது இவ்வளோ தூரம் பக்கம் சேவ் ஆகிருக்கு. இனி இவ்வளோ அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா இந்த உண்டியல் வந்துட்டு நிறைஞ்சிரும். நம்ம வந்துட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இது வந்துட்டு எதுக்காக நம்ம வச்சிருப்போம்ல. இப்போ இந்த உண்டியல் சேவ் பண்ணோன்னா இந்த காசு இதுக்காக, இதில் சேர்த்தோம்னா இந்த காசு இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் பட் இந்த உண்டியலில் வந்துட்டு நான் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணவே இல்லை. நம்ம இருக்கிற அமௌண்ட்டை போடுறோம், சேவ் பண்ணுறோம். இந்த உண்டியல் முடிஞ்சோடனையும் இந்த உண்டியல் நான் ஆல்ரெடி வாங்கியே வச்சுட்டேன், அதில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்களாம் இன்ன வரைக்கும் சேவிங் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி நீங்களும் சேவ் பண்ணுங்கள். அப்போ நான் உங்ககிட்ட இன்னொன்று ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். நான் இந்த மாதம் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி புது நோட்டு வந்துட்டு சேவ் பண்ண பிடிக்கும்னு சொல்லுங்கள்.
நான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி புது நோட்டு எப்போ ஏதாவது வாங்குறோம், புதுசாக ஏதாவது நோட்டு கொடுத்தாங்கனாவே அதை நான் செலவு பண்ண மாட்டேன். செலவு பண்ணாமல் அப்படியே பத்திரமா வச்சுருப்பேன். அதில் வச்சுருந்த அமௌண்ட்டு தான் இதெல்லாம். அதாவது ஒரே டைம் ஏடிஎம்மில் ஒரு 4000 எடுக்கும்போது இந்த மாதிரி 100 வந்தது. அதனால இந்த அமௌண்ட் அப்படியே கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் சேலரி கொடுக்கும்போது சேலரியில் கொடுத்த அமௌண்ட்டு. சரி அதை நம்ம ஏன் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை நான் அப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1800 பக்கம் இருக்குது. 1800 இருக்குது. இதை நான் வந்துட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணவா இல்லை அதை அப்படியே வச்சுருக்கலாமான்னு யோசிக்கிறேன். இது கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறீங்க? இப்போ வரைக்கும் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை பேங்க்கில் போடுறீங்களா, என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மந்த் ஆகஸ்ட் மந்த்து நான் இந்த ஜூலை மந்த்து கோல்டு காயின் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் ஜூலை மந்த்து வந்துட்டு கோல்டு காயின் எடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு எப்போ அப்படின்னா, சரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆடிப்பெருக்கு வருதில்ல, அப்போ போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஜூலை மாதம் எடுக்கிறதுக்கான அமௌண்ட் வந்துட்டு நான் சேவ் பண்ணியாச்சு. அதை வந்துட்டு நான் ஆகஸ்ட்டில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்துட்டு நான் ஸ்ரீகுமரனில் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே வந்துட்டு 2% தான் வேஸ்டேஜ் சொன்னாங்க, இங்கே வந்துட்டு 3% சொல்லியிருக்கிறாங்க. சரி நம்ம அங்கே எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நான் அங்கே வந்துட்டு ஒரு பொருள் நான் எடுத்திருக்கேன் ஸ்ரீகுமரனில். அது என்ன அப்படின்னா என்னோட தாலி செயின் தான். அது எப்படின்னா அப்படியே ஃபுல்லாக கட் ஆகி அது அப்படியே இருக்குது. அதை இப்போதைக்குள்ள ரேட்டில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாக எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த பொருளை கொடுக்கவே இல்லை. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். சரி ஸ்ரீகுமரன்லேயே நமக்கு ஒரு கோல்டு காயின் கொஞ்சம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே எடுத்த பொருளுமே இருக்குல்ல, அப்போ அந்த பொருள் ஏதாவது மாற்றும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஒன்று மட்டும் இது பண்ணிக்கோங்க, நம்ம கோல்டு காயின் வந்துட்டு எங்கே வாங்குறோமோ அதே கடையிலேயே கொடுக்கறது வந்துட்டு கொஞ்சம் நல்லது. எங்கே கொடுத்தாலுமே சேம் நம்ம அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் எடுத்துப்பாங்க கோல்டு காயினுக்கு. இருந்தாலும் அதில் ஒரு 1%, 2% அந்த மாதிரி கம்மி பண்ணுவாங்க. அதே கடையில் கொடுத்தோம் அப்படின்னா அது கம்மி பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் மேக்ஸிமம் அதே கடையில் கொடுக்கறது வந்துட்டு கொஞ்சம் நல்லது. கொடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா அந்த அவ்வளோ போகாது. அந்த அமௌண்ட்டுமே நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபானாலும் சேர்த்து வச்சு வாங்கின மணினால அந்த 1%, 2%ங்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு ரொம்ப பெருசாக தான் தெரியும். அதனால எங்கே எடுக்கிறோமோ அங்கேயே கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு. அப்புறம் நான் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இனி ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் 1 வீக் பக்கம் தான் இருக்குது. நான் கோல்டு காயின் வாங்கிட்டு நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அக்கா எவ்வளோ பர்சன்டேஜ் எங்கே தங்கமயிலில் வந்துட்டு எங்கே வாங்குறீங்க, எங்கே ஜிஆர்டியில் வந்துட்டு பெஸ்ட்டு, அங்கே வந்துட்டு இவ்வளோதான் இருக்குது. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 1/2 கிராம் வாங்கின சிஸ்டர் 4745 அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அங்கே எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா ஒரு 2% பக்கம் போட்டிருப்பாங்களா இருக்கும். ஒவ்வொரு கடையிலாம் 1% கூட இருக்குது வேஸ்டேஜ். இந்த தங்கமயிலில் தான் 3% பக்கம் போடுறாங்க. அது சரி ஓகே, நம்ம சீட்டு போட்டாச்சு, அதனால் அங்கே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வாங்க போகிறது வந்து குமரனில் நான் வாங்குவேன். ரெகுலராக வாங்குவேன்னா என்னன்னு தெரியல, ஏன்னா நான் தங்கமயிலில் வந்து ஒரு 3 காயின் பக்கம் வாங்கியாச்சு. அதாவது இப்போவே நான் வந்துட்டு மே மாதத்துலேருந்து தான் நான் காயின் சேர்க்க ஆரம்பித்தேன். அதாவது இப்போ மே மாசத்துல அமௌண்ட் ஃபுல்லா சேவ் பண்ணி ஜூன் மாசத்துல வாங்கினேன். ஜூன் மாசத்துல அமௌண்ட் ஃபுல்லா சேவ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா அது ஜூன் மாசத்துல மே மாசத்து அமௌண்ட் தான் நம்ம ஜூன்ல வாங்கணும். அதுக்கப்புறம் அதுல இடையில சேர்த்த அமௌண்ட்டை நான் ஜூன் கடைசியிலே தான் போய் வாங்கியிருப்பேன். நான் உங்களுக்கு வீடியோல போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஜூன் கடைசியிலேயே தான் போய் அது 1/4 பவுன் காயின், அதாவது இந்த தங்கமயில் க்ளோஸ் பண்ணி அது வாங்கியிருப்பேன். இப்போ அடுத்து நான் சேவ் பண்ண அமௌண்ட் வந்துட்டு கண்டிப்பாக சேவ் பண்ணி நான் கையில் வச்சுருக்கேன். அந்த அமௌண்ட்டை வந்துட்டு இந்த ஆகஸ்ட் மட்டும் நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை காமிச்சிருப்பேன். இந்த கவர் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இதை நான் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். அந்த அமௌண்ட்டை இன்னுமே நான் வாங்கலை. நான் இருக்கிற அமௌண்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த ஆல்ரெடி டிஜிகோல்டு அந்த மாதிரி எதுலையாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நான் வேறு எந்த இதுவும் இது பண்ணலை. அதனால சரி இந்த அமௌண்ட் அப்படியே இருக்குது, சரி இதில் வச்சு நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம். இந்த மந்த் ஆகஸ்ட் மந்த் நான் வாங்கும்போது இந்த அமௌண்ட்டை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த அமௌண்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணி நான் கோல்டு காயின் வாங்கிக்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோட வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.